டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில். பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை, அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது, அதற்கு பிறகு 12 ராசி நேயர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த 2025 பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள், உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம், இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்களில் இருந்த நிலை மாறி எல்லா நாடுகளிலுமே பொருளாதார நிலையில ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது. இது எதன் அடிப்படையில் சொல்ல போறோம் அப்படின்னா, அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்துல தான் பெயர்ச்சிகள் ஆகிருங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான், இந்த கிரகங்கள் வந்தா ஒரு வருடத்துக்கு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாறுவார்கள். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க 2.5 வருஷம் ஆகும். ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்க 1.5 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 3 கோள்களும் ஒன்று போல் ஒரே வருடத்துல பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது. இந்த 2025ல இந்த 3 கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு, அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும், குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் நகர்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமா சொல்ல முடியும். ஆனா உலகியல் ரீதியாக இன்னொரு சில பாதிப்புகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை, இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது. சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலம் ஒன்று போலே பயணிப்பாங்க மீன ராசியில. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை, அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்ட அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை. ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும், நம் உலகத்தில் உள்ள அனைவரும் நேசித்தால், ஒற்றுமையுடன் பயணித்தால் இந்த 2025 12 ராசி நேயர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகளை மிக அற்புதமாக செய்து முடிக்கும் இரக்கமும் உண்மையான அன்பு வைக்கும் நேர்மையான குணம் கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த 2025ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலுமே மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த வருடம் இருக்கும்.
ரொம்ப நாளா பொருளாதார விஷயங்கள்ல உங்களுக்கு சில தடைகள் இருந்திருக்கும். கொடுத்த பணத்தை வாங்க முடியாத சூழ்நிலை, கடன் கேட்டும் கடனால் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த நிலையிலிருந்து மாறப்போகிறது உங்களுடைய 2025 வாழ்க்கை. பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்க போகுது. நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பார்த்தீங்கன்னா, மன அழுத்தங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துட்டு வந்துச்சு. நீங்க உண்மையா அன்பு வைத்த நபர்கள் உங்களை ஏமாற்றிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மன அழுத்தம் விலகப் போகுது. மன அழுத்தமே இல்லாம மகிழ்ச்சியான பயணத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு சூழ்நிலையாக கிரக நிலைகள் கொடுக்கின்றன. 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை இந்த வருடத்தில் விலகப் போகிறது. எப்ப பர்ஃபெக்டா விலகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மே மாசம் துவக்கத்திலிருந்தே ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். குரு பகவான் பார்வை மூலமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை திருமணம் முடிச்சு குழந்தை இல்லை, அல்லது திருமணம் முடிச்சு ஆண் குழந்தை இல்லை, இந்த 2 விஷயங்களையும் ஃபீல் பண்ற நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு உறுதியாக இந்த வருடத்தில் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அற்புதமாக உண்டு. எப்படிங்க சொல்றீங்க? ராகு பகவான் எங்களுடைய ராசிக்கு 5ல் உட்கார்ந்துருக்காரு. சில நபர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு சொல்றாங்களே, நீங்க குழந்தை பாக்கியத்துல ஆண் குழந்தை கிடைக்கும் அதிகமா அப்படின்னு சொல்றீங்களே, எப்படி அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையும் சரி, அல்லது கோச்சார ரீதியான அமைப்பிலையும் சரி, இந்த நிழல் கிரகங்களான ராகு பகவான் மற்றும் கேது பகவான் அமர்ந்துட்டாங்கன்னா புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. புத்திர தோஷம் எப்படின்னா, ஒன்று ஆண் குழந்தையா பிறக்கும் அல்லது பெண் குழந்தையா பிறக்கும். கேது அமர்ந்தால் பெண் குழந்தையாக பிறக்கும், ராகு அமர்ந்தால் ஆண் குழந்தையாக பிறக்கும் தான் ஜாதகத்துடைய செயல்பாடு. ஸோ அப்போ உங்களுக்கு கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கும்பத்தில் ராகு பகவான் மே மாசத்துல உள்ள நுழைகிறாரு. ஸோ அப்படி நுழையும் பொழுது உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும், குழந்தை பாக்கியமே இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும். இதுதான் நிதர்சனமான கிரகத்தின் ரீதியான உண்மை. அதேபோல உங்களுடைய அப்பா வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பலவிதமான தாக்கங்கள், பலவிதமான மன அழுத்தங்கள், நீங்க ரியலாவே யார் சொத்தையும் அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனா உங்க சொத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு அந்த இயல்பான குணமும் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசியில சனி பகவான் உச்சம் பெற்றதுனால மற்றவர்கள் சொத்துக்கு ஆசைப்படாமல், தன்னுடைய சொத்தை விட்டு கொடுக்காமல் எதிர்பார்க்கிற தன்மை தான் உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த தன்மைக்கு ஏற்றவாறு உங்களுடைய அப்பா வழி பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். சில பிரபலங்கள் உங்களை தொடர்பு கொள்ள வாய்ப்புண்டு, அல்லது நீங்கள் சில பிரபலங்கள் மூலமாக நீங்கள் முன்னேற்றமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போவீங்க. ஸோ அந்த ஊரில் ஒரு யூடியூப் பிரபலமோ அல்லது மீடியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய பிரபலமோ அல்லது சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பிரபலங்களோ உங்களை சந்திக்க வாய்ப்புண்டு. உங்களுடைய செயல்பாடுகளில் அவருக்கு ஒரு ஈர்ப்பு உங்களுடன் நட்புடன் பயணிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் பிரபலமாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அப்போ நீங்கள் கட்டாயமாக அந்த 2025 உங்களை அனைவரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுது. அப்போ உங்களுக்கு ஒரு வசீகரமான செயல்பாடு கிடைக்க போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. நம்மளுடைய துலாம் ராசி நேர்களில் யாரெல்லாம் கொஞ்சம் வயது அதிகமான ஸ்டேஜில் இருக்கீங்களோ, ஆன்மீக பயணம் எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைச்சீங்களோ அங்கே போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், இந்த 3 கிரக பயிற்சிகள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா,
உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமா தூங்கிடணும். மிட் நைட்ல அதிகமா முழிச்சிருக்க கூடாது. அதே போல உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த விஷயங்களை மட்டும் நீங்க கவனம் செலுத்தி விட்டால், வேற எந்த பெரிய பாதிப்பையும் நீங்க சந்திக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த விஷயங்களை கடைபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சாதாரண விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டா உங்களுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இந்த 2025 ஏற்படும். துலாம் ராசிக்கு 2025 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சனி 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. அது நல்லதே பண்ணக்கூடிய ஒரு இடம் தான், அதில் கெடுதல் எதுவும் கிடையாது. ஆனால் குரு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. அவர் கொஞ்சம் லாபத்தில் தான் நஷ்டம்னு வைங்களேன், கொஞ்சம் வெயிட் பண்ண வைப்பார் உங்களை. ஆனால் குரு போன்ற கிரகங்கள்லாம் முழு சுபர், அவர் எப்போதுமே பெரிதாக கெடுதல்லாம் பண்ண மாட்டார். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். அதில் எது அல்டிமேட்டுன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் இந்த முதல் பாதியில் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் உச்சமாகி ராகு புதன் எல்லா கிரகத்தோடு சேருவார். ஆனால் இதில் ராகு புதன் இதெல்லாமே சரியில்லாத ஒரு பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சுக்கிரன் மட்டுமே உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகளை செய்வார். இது எப்போ இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு ஃபுல் க்ரோத்துக்கு இம்ப்ரூவ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, 2வது பாதியில் 1 ஏப்ரல் 6ஆம் வீட்டிற்கு சனி வரும் பொழுது சனி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுவார். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதிக்கு சனி நட்பு ரீதியான கிரகம். சுக்கிரன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு துலாம்க்கு. அவர் எப்படி கெடுதல் பண்ணுவார்? 9ஆம் வீட்டில் குரு பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. அதை விட உங்களுக்கு என்ன யோகம் வேணும்? பாக்கிய குரு ஒன்ஸ் வந்தார்னா சகல சம்பத்துகளையும் உங்களுக்கு பெற்று தருவார். நிறைய நன்மைகள் நடத்தி தர காத்திருக்கிறார். ஃபோக்கஸ்டாக மட்டும் இருங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. எந்த ஒரு அவசர கதியிலையும் ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஏப்ரல் துவங்கி இந்த வருட இறுதிக்குள்ளார நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும். ஒரு பாசிட்டிவான அமைப்பு உருவாகும். உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரும். அது பொருளாதார அடிப்படையில் இருக்கலாம், சொத்துக்களின் அடிப்படையில் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஜாப் க்ரோத்துங்கிறத எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அது மாதம் மாதம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு இன்க்ரிமெண்டட் உங்களுக்கு ஒரு வேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும், சம்பளம்ங்கிறது கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொத்து பத்து வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். மூதாதையர்கள் சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். இது எல்லாமே இந்த வருடத்தில் நிகழவே போகுது. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பலன்கள் பார்த்துட்டு இதை நீங்கள் இன்னொரு பலன்களாக பார்க்க வந்துருந்தீங்கன்னா, அதில் ஏதாச்சும் நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்கன்னா தயவுசெய்து அதை எடுத்துக்காதீங்க. இப்போ நான் காரண காரியத்தோடையே ஒரு விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் முழுமையாக உங்களுடைய மனசாட்சிப்படி உங்களுடைய உழைப்பை கொடுங்க. அது உங்களுக்கு வெற்றியே பெற்றுத்தரும். உங்களுக்கு பெரிய பாசிட்டிவிட்டியை உருவாக்கும். முடிந்தால் ஒரு முறை நீங்கள் சுக்கிரக்ஷேத்திரமான ஸ்ரீரங்கத்திற்கு அவசியம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. அது இன்னுமே உங்களுடைய பலன்களை இம்ப்ரூவைஸ் பண்ணும், என்ஹான்ஸ் பண்ணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறத சுக்கிரன் ஏற்படுத்தி தருவார். ஸோ அந்த காலகட்டங்களில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பெருமாளை வணங்கிவிட்டு நீங்கள் துவங்கலாம். எப்போதுமே நம்ம மனிதர்கள் கெடுதல் நடக்கும்போது மட்டும்தான் கடவுள் முன்னாடி போய் நின்று அழுது புலம்புறதெல்லாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஏப்ரல் துவங்கி 9ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குருவாகட்டும், 6ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய சனியாகட்டும், எல்லாமே உங்களுக்கு பெரிதாக கெடுதல் பண்ணாமல் பெருமளவுக்கு நன்மை செய்ய காத்துட்ருக்காங்கும்போது இதற்குமே போய் நன்றி சொல்லிட்டு வாங்க இறைவனுக்கு. அது உங்களுடைய லைஃப்பில் ஒரு மன நிறைவை தரும். குறிப்பாக விடுபட்ட அந்த பரிகாரங்கள்லாம் செய்யணும்னு நினச்சிருந்துருப்பீங்க, இவ்வளோ நாள் செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். இப்போ போய் செய்துட்டு வாங்க. அது நல்லபடியாகவே செய்து முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். உங்களுக்கான நன்மை அப்படிங்கிறதும் துரித கதியில் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம 100% எஃபோர்ட்ஸ் தருவோம், ஆனால் அந்த வண்டி அரை இன்ச்சு கூட மூவ் ஆகாது. சில நேரம் முயற்சியே பண்ண மாட்டோம், டக்குன்னு நடந்து முடிஞ்சிடும். அது மாதிரியான காலகட்டத்துக்குள்ளார தான் நீங்கள் என்ட்ரு ஆக போகிறீங்க. ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம். துலா ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக துலாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட், ரொம்ப பர்ஃபெக்ஷனாக எல்லா வேலையும் செய்வாங்க.
அதே மாதிரி பாருங்க, சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி. பேசுறது கரெக்டாக பேசுவாங்க. இது இப்படி தான். அது யார், எதிர்க்க நிற்கிறவங்க யார் என்ன அவங்கள பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. நீ தப்புன்னா தப்பு, கரெக்டுன்னா கரெக்டு. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நீதி தவறாமல், நேர்மை தவறாமல் வாழணும், நேர்மை வழியிலே வாழணும், நேர் வழியில் நம்ம எல்லா விஷயமும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த துளாராசி அன்பர்கள். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதி அரசர்களாக இருப்பாங்க. சரி, அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், சனி உச்சமடையக்கூடிய ராசி இந்த துளாராசி. அதனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள், நீதி அரசர்கள் இப்படி இருப்பாங்க. அந்த ஹானஸ்டி அப்படின்றது, மற்றவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், ஹானஸ்ட்டாக ஒரு தீர்ப்பு வழங்கணும், அந்த மாதிரி ஃபீல்டில் போவாங்க. அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்ம சனியை தான் சொல்லணும். சுக்கிரன் சனி 6th ஹவுஸ் உச்சமடைஞ்சு ராகுவோட இணைஞ்சு ஒரு யோக காலம் அப்படின்றத அந்த சனி பகவான் உருவாக்குவார் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கிரகங்களோட ஒரு பொசிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகமான நிலையை இந்த துளாராசி அன்பர்களுக்கு கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஜென்ரலாக வந்து பாருங்கள், சனி பகவான் 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான். இவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோக சனி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உச்சமடைஞ்சு ராகுவோட இணைஞ்சு இதனால் என்ன ஆகுதுன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ப்ளஸ் அப்படின்றது வருங்க. எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவிட்டியை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லணும். சனியினோட பார்வை 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும், நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் வரும், நம்மளால முடியும், நம்ம செய்வோம், நம்ம சாதிப்போம். பொதுவாக நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க. கொஞ்ச நாளாக வந்து பாருங்கள், நம்மளுக்குள்ள இருந்த கான்ஃபிடென்ட்டே ரொம்ப குறைஞ்சி போச்சு. பெருசாக என்ன போட, என்னடா லைஃப், எவ்வளோ நாள் தான் ஓடிட்டே இருக்குது, கொஞ்ச நாள் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, மந்தம் அடைஞ்சிங்க, சரியாக செய்யலை. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்கும், திருப்பி ஓட ஆரம்பிப்பீங்க. லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டியை நோக்கி ஓடும் அப்படின்றது சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக உங்களோட யங்கர் பிரதர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்டாக இருப்பாங்க. சப்போர்ட்டிங் ஹேண்டுன்றது எக்கனாமிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. காசு பணம் கொடுத்து தான் உதவணும் அப்படின்றது கிடையாது. ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், ஒரு காசு பணம் கொடுத்தும் உதவலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 8ஆம் பாவத்தில் சனியினோட பார்வை. கொஞ்ச நாளாக வந்து பாருங்கள், நிறைய துலாத்துக்கு நிறைய அசிங்கம், அவமானம், ஒரு உடல் ரீதியான ஒரு கஷ்டம், மன ரீதியான குழப்பம், பசங்களால் வந்து பார்த்திங்கன்னா அவமானம், பசங்களால் அவப்பேர், இல்லை உங்களாலேயே நீங்கள் செய்யாத ஒன்றுத்துக்காக நீங்கள் அவப்பேர் சந்தித்தது, ஒரு அசிங்கப்பட்டது, ஒரு அவமானப்பட்டது, சொசைட்டியில் ஒரு தலைகுனிவு, இதெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா. அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், சனி பகவானோட பார்வை 12ஆம் பாவம், சுப விரயங்கள் நிறைய வரும். 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாருங்கள், நம்ம ஃபேமிலியில் ஒரு நல்லது நடக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், பொண்ணு இருக்குது அப்படின்னா பொண்ணுக்கு நகை வாங்கலாம், இல்லை பிள்ளைங்கள ஃபாரின் வந்து காசு செலவு பண்ணி ஃபாரின் அனுப்பலாம். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா துலா அப்படின்னா நம்மளுக்கே ஒரு ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். ஒரு செலவு பண்ணி ஒரு நல்லது நடக்கும், அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த ராகுகேது பயிற்சி மே 18 ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவராக இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா ராகு கும்பம் 5th ஹவுஸ், உங்களுக்கு கேது வந்து பாருங்கள் 11th ஹவுஸ், சிம்மத்தில் போகிறது உங்களுக்கு 11th ஹவுஸ். அப்போ ராகு கும்பத்தில் 5ஆம் பாவத்தில் போகிறதுனால என்ன ஆகும்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியத்தில் நம்ம செஞ்ச ஒரு நற்பலன்களுக்கான பிரதிபலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். பூர்வ புண்ணியத்தில் நம்ம நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருப்போம், அதுக்கான பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ப்ளஸ்ஸஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இதை ஒரு குலைக்கையில சொல்லணும் அப்படின்னா, நம்ம நெல் விதைச்சிருந்தோம், அந்த நெல்லை அறுவடை பண்ணுறோம். இந்த காலகட்டத்தில், இந்த வருஷத்தில் நம்ம அறுவடை பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுவோம், நல்ல காசு வரும், நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பம், பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஓரளவுக்கு மாறுங்க. 100% மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மாறும். ஒரு சில ஃபேமிலியில் இப்போ தான் லைட்டாக முளைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கேத்து பகவான் 11ஆம் பாவம் அப்படின் போது நம்ம செய்கிற தொழிலில் நல்ல லாபம் அப்படின்றது வரும். நம்மளுக்கு வந்து பாருங்கள், வெளிநாட்டு ஆட்களோட தொடர்பு, வெளிநாட்டில் ஃபாரினில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது, நம்ம ஒரு ப்ராடக்ட் ஏதாவது தனிநபர், அதாவது ஒரு சுய தொழில் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபாரினில் வந்து ட்ரேடிங் பண்ணுறது, ஃபாரினில் சேல்ஸ் பண்ணுறது. பொதுவாக கேது அப்படின்னாலே கடல் தாண்டி ஒரு பிரயாணம், கடல் தாண்டி ஒரு வருமானம், ஃபாரின் கரன்சிஸை கையாளக்கூடிய ஒரு தன்மை, நம்ம செய்கிற தொழில் நல்ல ப்ராஃபிட்டு, ஃபாரின் கிளைண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? தசா புத்தி நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும் போதும், எக்ஸ்ட்ராடினரி, சூப்பர் அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா? அதுக்கடுத்து குரு பகவான்
குரு பகவான் வந்து பாருங்க May 14th வந்து பயிற்சி ஆகிறாரு. அவர் வந்து பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கார். பாக்கியஸ்தான குரு, அவரோட பார்வை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல வசதி, வாய்ப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலை எல்லாத்தையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கேத்து பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சனி வந்து கெடுக்க மாட்டார். சனியும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ எல்லா பிளானட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலமையில தான் இருக்காங்க இந்த 2025. ஆக்சுவலி வந்து பாருங்கள், ரிஷபத்துக்கு எப்படி எக்ஸ்ட்ராடினரியோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துலாமுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப மாவலஸாக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. எல்லா பிளானட்ஸுமே ஓகேவாக இருக்குது. எல்லாமே ஓகேன்னு சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு சில லைட்டாக ஒரு ட்ராபேக்ஸ் அப்படின்றது இருக்கும். ஒன்றே ஒன்று, அந்த ட்ராபேக்ஸை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நிறைய உழைக்கணும், கொஞ்சம் காஷியஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா காஷியஸாக இன்வெஸ்ட் பண்ணணும், பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். அதே மாதிரி தெரியாத தொழில் செய்யாதீங்க. புதுசாக ஒரு நபரை இப்போ தான் அவர் வந்து உங்களுக்கு பழக்கமே ஆகிறாரு அப்படின் போது அவர்கிட்ட பெரிய பொறுப்பு, பெரிய பதவி, எக்கனாமிக்கலி அவர்கிட்ட வந்து முக்கியமாக பணத்தை வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது, கணக்கு பெருசாக பார்க்காம இருக்கிறது, அது மட்டும் செய்யாதீங்க. மற்றபடி ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், துலாம் சுறுசுறுப்பு, வேகம், விவேகம், அதிர்ஷ்டம் இதெல்லாமே இருக்குங்க. உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நார்மல் வீட்டில் இருக்கவங்க ஒரு பங்களாக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு மேன்மை, முன்னேற்றம், சொல்வாக்கு, செல்வாக்கு, தொழிலில் மேன்மை, முன்னேற்றம்ன்றதுனால பொருளாதாரத்தில் மேன்மை, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஓகேங்க? அதே மாதிரி நிறைய துளாராசி அன்பர்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜில் போய் முடியும். அது ஒரு ப்ளஸ். மேரேஜில் போய் முடியும். மேரேஜில் போய் முடிஞ்சால் அந்த மேரேஜில் ஏதாவது மனமுட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வருமா? இல்லை. மேரேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபாரின் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு செலவு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தை சனி பகவான் ரோக சனியாக இருக்கார், 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ செலவு பண்ணி ஃபாரின் போய் அந்த ஃபாரினில் நல்ல ஒரு படிப்பு, அந்த ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட், இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க. ஆரோக்கியம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரப்போகுது. ஃபினான்ஷியலி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரப்போகுது. குடும்ப ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு தீர்வு வரப்போகுது. ராகு வந்து சம்டைம்ஸ் ஏற்படுத்துவார், சனி அதை தீர்த்து வைப்பார். சம்டைம்ஸ் ராகுவே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களோட பார்வை, அதே மாதிரி இந்த மந்த்லி டிரான்சிட்லாம் வருது பார்த்திங்களா, அதாவது சூரியன், நெக்ஸ்ட் வந்து புதன், செவ்வாய், இதெல்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும்போது ராகுவே ஹெல்ப் பண்ணுவார். இப்படி மாறி மாறி வரும். பட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா. 95% to 98% ப்ளஸ் தான், ஒன்லி 1 or 2% தான் மைனஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உறவுகள் மேம்படும். உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள், மனமுட்டங்கள், மனப்பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் அத்தனையும் மாறி ஒரு சுமூகமான உறவு முறை, ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது சொந்த பந்தத்துக்குள்ள மட்டும் இல்லைங்க, நெய்பர்ஸ் கூட, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்க உறவுகளோட ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து மேம்படும் அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா? இந்த ராகு 5th பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னாங்க, ஒரு சிலருக்கு மனசில் தேவையில்லாத குழப்பம், ஒரு தேவையில்லாத ஒரு பயம், தேவையில்லாத ஒரு சந்தேகம். முக்கியமாக இது எதை நோக்கி இருக்கோ அப்படின்னா, ஒரு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு உதாரணத்தோடு நான் சொல்கிறேன். ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பிள்ளை வந்து இப்போ பொம்பளை பிள்ளை, வயசு பிள்ளையாக இருக்குது, தலைவாரிங்கன்னே இருக்குது, திடீர்னு சிரிக்குது, அதனோட பிஹேவியர்ஸ் எல்லாம் ரொம்ப வியர்டாக இருக்குது. அப்படின் போது அம்மா என்ன யோசிப்பாங்கன்னா, ஐயோ இந்த பொண்ணு வந்து ஏதோ தப்பான விதத்துக்கு போதோ, இந்த பொண்ணு நம்மளை அசிங்கப்படுத்திடுமோ, நம்மளை அவமானப்படுத்திடுமோ, இந்த பொண்ணு யாரையே லவ் பண்ணுதா, யாருக்குன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வரும். ஆனால் உண்மையாக ஆராய்ஞ்சா அது இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு. பட் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னாலும் அதை டைரெக்டாக வந்து ஃபயர் பண்ணிடாதீங்க. ஓகே இப்படி இருக்கா பொண்ணு, அதை எப்படி கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வந்து வைக்கிறது, பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து ஒரு அவமரியாதை ஏற்படாத மாதிரி பொண்ணை எப்படி கண்டிச்சா மாதிரியும் இருக்கணும், கண்டிக்காத மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு பிடிக்க பாருங்கள். விட்டு பிடிச்சிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி பாருங்கள், எந்த ஒரு நல்லா இருக்குது அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்ல தான் செய்வோம். அந்த விதத்தில் துலாம் எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு சூப்பரான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளுந்து வந்து என்ன பண்ணுங்கள், உளுந்து, கருப்பு உளுந்து தொட்டோடு வாங்கிக்கோங்க, தோலோட உளுந்து வாங்கி நைட்டே வந்து ஒரு டம்ளர் உளுந்த பருப்பு ஊற வச்சுடுங்க. காலையில் எழுந்திரிச்சு அதை வந்து நல்ல கஞ்சி காய்ச்சிடுங்க. இது என்றைக்கு செய்யலாம்? சனிக்கிழமை தோறும் செய்யலாம், மாதத்தில் ஒரு சனிக்கிழமை செய்யலாம், இல்லை அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். ஒரு கஞ்சி நல்ல ஒரு 2 லிட்டர் தண்ணி போட்டு
நல்ல கஞ்சி காய்ச்சிடுங்க. ஒரு பெரிய டம்ளர் 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு அப்படின்னா 2 லிட்டர் தண்ணி கொஞ்சம் நல்லா வரும். 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி போட்டு நல்லா காய்ச்சி அதில் வெல்லம் போட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு 4 வாழைப்பழம் போட்டு பசுக்கு எடுத்துன்னு போய் கொடுங்க. ஓகேங்களா? இது கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ராகு பகவான், கருப்பு உளுந்து ராகு ரிலேட்டடு, ராகு பகவான் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நம்ம கொஞ்சம் இந்த மனக்குழப்பம், பிள்ளைங்க ரீதியாக சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிவிடும். ஏன்னா பசுவில் 33 கோடி தேவர்களும் இருக்கிறதுனால பசுக்கு கொடுக்கும்போது ராகு பிரீத்தி ஆவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துர்கையை வழிபடும் போது ராகு பிரீத்தி ஆவார். எனக்கு பசுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணலாம், ராகு பிரீத்தி ஆவார். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கைக்கு போய் எலுமிச்சம்பழ விளக்கேற்றலாம், ராகு பிரீத்தி ஆவார். இது 3த்துல எது முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். புரியுதுங்களா? பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. துலாம் 2025 இட்ஸ் அ கோல்டன் டைம் ஃபார் யூ அப்படின்னு தான் சொல்லணும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 தெய்வ அருளால் எல்லா கடாட்சமும் பெற்று, ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கும் போதே திடீர் சர்க்கல்கள், அந்த சர்க்கல்களுக்கு ஈடு இணை எதுவுமே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சி தான் அடைஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனா திடீர் சர்க்கல்கள் அந்த வளர்ச்சியவே அதல பாதாளத்திற்கு கொண்டு போகும் விதமாக உங்களுடைய வாழ்க்கை நிலை சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது. அதனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருள் இந்த 2025 பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று அந்த தெய்வத்தினுடைய பாதையில நீங்க செல்லும் போது கண்டிப்பாக இந்த 2025 உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நம்ம இந்த வருட பலன்களை சொல்லும் போது 4 முக்கிய கிரகங்கள் அங்க ஒரு காரணமா இருக்க போகுது. என்ன மாதிரியான கிரகங்கள்? வருட கிரகங்கள்னு சொல்லும் போது குருன்ற அந்த சுப கிரகம், சனின்ற பாவ கிரகம், ராகு கேதுன்ற அந்த நிழல் கிரகங்கள். இந்த 4 கிரகங்களினால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான வருட பலன்களை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்கள் ஆகப்பட்டது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையிலும் அடுத்து பாத்தீங்கன்னா பாதகமான ஒரு சூழ்நிலையிலும் தான் இருக்கு. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல அந்த ராகு பகவான், 6ஆம் இடத்துல சனி பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அந்த குரு பகவான், அடுத்து 11ஆம் இடத்துல கேது பகவான். 11ல உங்களுக்கு கேது பகவான் வந்துட்டாரு. அதனால ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்மீக நாட்டத்தை கொடுத்திருப்பாரு. அது பெரிய அளவுல உங்களுக்கு அது ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சனியோடைய தாக்கம், ராகுனுடைய தாக்கம், 6ல ராகு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப போராட்டம் அதிகமா இருக்கும். ஒரு ராசி என்பவர்களுக்கு 6ல ராகு, லக்னத்துல இருந்து ராகு இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது கடந்த 2 வருடங்களாக. இந்த ராகு கேது இந்த 2025 இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். அதே சமயத்துல 6ஆம் இடத்துல திரும்பியும் ஒரு பாவ கிரகம் அங்க இருக்கு. அதனால இந்த காலகட்டம் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நம்ம கணிச்சபடி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு குருவ பகவான் நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு. அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. 8ல இருந்தாரு இது நாள் வரைக்கும். பாத்தீங்கன்னா கடந்த வருடத்துல 8ல இருந்த குரு பாத்தீங்கன்னா கைக்கு வரைக்கும் வரும் வருமானம், அடுத்து பாத்தீங்கன்னா அது எங்கேயோ செலவாகி போயிடும். நம்ம கையிலேயே இப்படி வந்து இப்படியா போயிடும். அந்த மாதிரி தான் இருந்தது. அதுதான் 8ல இருக்க குரு செய்யக்கூடியது. நமக்கு நேரா வருமானம் வரும், அந்த வருமானம் வேற எங்கேயோ போயிடும். அந்த மாதிரியா இருந்தது. கைக்கு கூட உங்களுக்கு வராது. இந்த மாதிரியா அந்த வருமானத்தை ஒரு சீர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருந்திருக்கீங்க துலாம் ராசி என்பர்கள். இப்போ அந்த பாக்கியஸ்தானத்திற்கு அந்த குரு பகவான் வந்துட்டாரு. உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல வர்றதுனால கண்டிப்பா கடன்கள் அடைய போகுது. முதல் வேலையா துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கியிருப்பீங்க. ஏதாவது ஒரு செலவுக்கோ இல்ல பர்சனலா கல்யாணத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு செலவுக்கோ வாங்கியிருப்பீங்க. ஏன்னா நீங்க துலாம் ராசி என்பர்கள் பொதுவா கடனையே விரும்புறது கிடையாது. உழைச்சா வருமானம் வந்தா நம்ம இதை வாங்கிக்கலாம், இல்லாட்டி வாங்கிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இருப்பீங்க. இப்போ ஒரு 2 வருடத்திற்கு
வருடங்களுக்கு முன்பாக நீங்க வாங்கிய கடன்கள் உங்களை ஒரு மனசு உறுத்தலுக்கு, என்னடா இது நம்ம கடன் வாங்கிட்டோமே, அது யார்கிட்ட வாங்குனீங்க, உங்களுடைய உறவுக்காரங்க கிட்ட சொல்லவா வேண்டும், அவங்க வந்து வந்து நம்ம கண்ணு முன்னாடி நீ நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா, உடம்பு நல்லா இருக்கா, வருமானம் எல்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும் போதே நம்ம சுதாரிச்சுக்கணும். நம்மளுடைய கடனை தான் கேக்குறாங்க அப்படின்றத நம்ம சுதாரிச்சுக்கணும். அந்த மாதிரிதான் இருந்தது உங்களுக்கு கடந்த வருடத்துல எல்லாம். அதாவது உறவுக்காரங்களை பாக்குறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நண்பர்களை பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போறதும் கொஞ்சம் மந்த நிலையில இருந்திருப்பீங்க. 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கும்போது அந்த வேலையில எல்லாம் கொஞ்சம் மந்த நிலை, அடிக்கடி வேலை விடுறது, என்ன காரணமே தெரியல. இந்த துலாம் ராசி என்பவர்கள் 2 வருடங்களாக ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வேலையை விடுறது, 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேலையை விடுறது, இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்க. அதனால இது எல்லாமே சரியாயிடும். இந்த வருஷம் வந்து 2025 நல்ல ஒரு நிரந்தர வேலை இருக்க போது. சில பேர் சேஞ்ச் ஓவர் பண்ணணும், எனக்கு வந்து ரொம்ப வருஷமா இங்க வேலை பாக்குறேன், எனக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, எனக்கு கீழே வந்தவங்க எல்லாம் நல்ல ஒரு சேலரியோட இருக்கிறாங்க, அதனால நான் வேற இடத்துக்கு வேற இடத்துக்கு மாறலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் தாராளமா நீங்க மாறிக்கலாம். அது என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால நிரந்தர ஒரு வருமானம், நிரந்தர ஒரு வேலை, நிரந்தர ஒரு தொழில்ன்றது உங்களுக்கு இருக்க போகுது. அந்த கர்மகாரகன் அந்த இடத்துக்கு வராரு இல்லையா, அதனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு நிரந்தரமாகப்பட்ட ஒரு செயல்பாடுகள் இந்த வருடம் 2025 துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால வேலையை விடுறதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வளர்ச்சி தான் இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு நகர போறீங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன மேடம் எங்களுக்கு செய்வாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு சொத்து சம்பந்தமான சில வழக்குகளை கொடுப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை சம்பந்தமான ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் கொடுக்கும். புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறீங்க அப்படின்னா, திருமணமாகி இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது, அதாவது குழந்தை பிறப்புக்காக காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன தடங்கல்களை கொடுப்பாரு. சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நேரம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்னொரு வேலை, நன்மையான வேலை. ராகுன்றது யோக காரகங்க, உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தான் கொடுத்துட்டு போவார். அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சக்சஸ் கொடுப்பார். சில பேர், நிறைய பேர் அங்க பிஆர் அப்ளை பண்ணிருப்பீங்க, வெளிநாட்டுல ஒரு 2 வருஷமா 3 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, பிஆர் வேணும் எங்களுக்கு, அதே சமயத்துல விசா கேன்சல் ஆயிடுச்சு, திரும்ப விசா எடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு பகவான் இந்த நேரத்துல 2025 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்க போறாரு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு 40 வயசு இருக்கிறவங்க துலாம் ராசி என்பவர்கள், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல நிறைய உழைக்க போறீங்க. உழைப்பு 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 அந்த மாதிரிதான். ஏன்னா கடந்த வருடத்துல எல்லாம் உழைச்சிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த உழைப்புல ஒரு திருப்தி இன்மை, எப்போதும் என்ன போதும்ன்ற மனமே உங்களுக்கு வரல. என்ன செஞ்சாலும் எனக்கு ஒரு திருப்தி இல்லை, எனக்கு அந்த ஒரு வேலையில ஒரு நாட்டம் இல்லை, தொழில்ல ஒரு நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு கடின உழைப்புன்றது உங்களுக்கு இருக்கு. அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வெகுமதியும் இந்த காலகட்டத்துல காத்துட்டு இருக்குது. இதுதான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டாகப்பட்டது. திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. 2வது திருமணம்லாம் இந்த வருடத்துல ஏற்பாடு பண்ணாதீங்க. ஏன்னா கேது பகவான் இருக்கிறாரு 11ஆம் இடத்துல, அதனால சின்ன ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாரு. அதனால 2வது திருமணம் நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன் மேடம், நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறவங்க கண்டிப்பா அதுல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இனிமேல் டைவர்ஸ் ஆகி எனக்கு ஒரு 2வது திருமணம் அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை மாத்திரம் சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. 2026 அதை பத்தி நீங்க யோசிக்கலாம். சில பேருக்கு திடீர்னு விபத்தா ஒரு கணவரை இழக்கிறது, மனைவியை இழக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஆறுதலான விஷயம்னு சொன்னா, நீங்க புதுசா வேலைக்கு போவீங்க, ஒரு தொழில் கூட தொடங்கலாம். உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய சில விஷயங்கள் இந்த 2025 நடக்க போகுது. அதனால தைரியமா தெம்போட இந்த 2025 காலடி எடுத்து வைங்க. துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையா இருக்க போகுது. இது துலா லக்ன அன்பர்களுக்கும் 100% பொருந்தும். நீங்க துலா லக்னமா இருக்கிறீங்கன்னாலும் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையான ஒரு பலனை கொடுக்க போகுது.